இன்றைக்கி நாம் 8th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் இந்த புக்கில் வரலாறில் இருக்கிற முக்கியமான 8 பாடங்களில் நாம் இன்றைக்கி உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்கலாம். வரலாறில் 8 பாடங்கள் இருக்குது. ஐரோப்பியர் வருகை, வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை, கிராம சமூகம் வாழ்க்கை முறையும், மக்களாட்சி, மக்களின் புரட்சி, இந்தியாவில் கல்வி வளர்ச்சி, இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி, ஆங்கிலேயர் ஆட்சியில் நகர்ப்புற மாற்றங்கள், காலந்தோறும் இந்திய பெண்களின் நிலை. இதில் இருக்க முக்கியமான உங்களுக்கு தெரியுமா கொஸ்டின்ஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட் லெசன் ஐரோப்பியர்களின் வருகை. இதற்கு உங்களுக்கு தெரியுமா ஜார்ஜ் வில்லியம் ஃபாஸ்ட் என்பவர் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். ஜார்ஜ் வில்லியம் ஃபாஸ்ட் தான் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். அப்புறம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா 1690 புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயரால் கடலூரில் கட்டப்பட்டது. 1690 புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயரால் கடலூரில் கட்டப்பட்டது. நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா தரங்கம்பாடியை டேனியர்கள் டானஸ்பர்க் என அழைத்தனர். சீகன் பால்கு என்பவரை டென்மார்க்கின் அரசர் இந்தியாவிற்கு அனுப்பினார். சீகன் பால்கு என்பவரை தான் டென்மார்க்கரின் அரசர் இந்தியாவுக்கு அனுப்பியிருக்காரு. அவர் தரங்கம்பாடியில் ஒரு அச்சக கூடத்தை நிறுவினார். யாருன்னா சீகன் பால்கு. நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா தூரக்கிழக்கு நாடுகளுடன் வணிகம் செய்யும் நோக்கில் 1731 சோதன்பர்க் என்பவர் ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவினார். டச்சு கிழக்கிந்திய கம்பெனி மற்றும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் வெற்றி ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியின் தோற்றத்திற்கு ஊக்குவிப்பதாக இருந்தது. நெக்ஸ்ட்டு இரண்டாவது அலகு 2 வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை. இதில் இருக்க உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுமா 1863 ICS தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் சத்யேந்திரநாத் தாகூர். 1863 ICS தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் சத்யேந்திரநாத் தாகூர் தான். இவர் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரின் மூத்த சகோதரர் ஆவார். நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா வங்காளத்தின் வில்லியம் கோட்டையில் முதல் உச்சநீதிமன்ற நீதிபதி சர் எலிஜா இம்பே ஆவார். வங்காளத்தின் வில்லியம் கோட்டையில் முதல் உச்சநீதிமன்ற நீதிபதி சர் எலிஜா இம்பே ஆவார். மதராஸ் நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி சர் திருவாரூர் முத்துசாமி ஆவார். மதராஸ் உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி சர் திருவாரூர் முத்துசாமி ஆவார். கீழே துணைப்படை திட்டம் 1798 ஆண்டு கொடுத்துருக்காங்க, அது பார்க்கலாம். வாரிசிலப்பு கொள்கை 1848. இங்கே ஒரு குட்டி பாக்ஸில் வாரிசிலப்பு கொள்கையின் மூலம் டல்ஹௌசி பிரபு இணைத்து கொண்ட பகுதிகள் எதுன்னா சதாரா 1848, ஜெய்ப்பூர், சம்பல்பூர் 1849, பகத் 1850, உதய்பூர் 1852, ஜான்சி 1853 மற்றும் நாக்பூர் 1854. நெக்ஸ்ட் அலகு 3 கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும். இதில் இருக்க உங்களுக்கு தெரியுமா கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதில் உங்களுக்கு தெரியுமா இல்லை. நெக்ஸ்ட் அலகு 4 மக்களின் புரட்சி.
உங்களுக்கு தெரியுமா, பண்டைய இந்திய நகரமாக இருந்த தட்சசீலம் தற்போது வடமேற்கு பாகிஸ்தானில் உள்ளது. இது ஒரு முக்கியமான தொல்பொருள் ஆராய்ச்சி பகுதியாகும். இதனை 1980 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக அறிவிச்சிருக்கு. சாணக்கியர் தனது அஸ்திரசாஸ்திரத்தை இப்பல்கலைக்கழகத்தில் தங்கியிருந்துதான் தொகுத்ததாக கூறப்படுவது இதன் சிறப்பாகும். தட்சசீலம் இந்த பல்கலைக்கழகத்தில் சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அவர் தங்கியிருந்து அஸ்திரசாஸ்திரத்தை இப்பல்கலைக்கழகத்தில் தங்கியிருந்து தொகுத்ததாக கூறப்படுவது இதன் சிறப்பாகும். 19ஆம் நூற்றாண்டில் மத்தியில் இப்பல்கலைக்கழகத்தின் இடிபாடுகளை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் கண்டுபிடித்தார். நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா, பண்டைய காலத்தில் நாலந்தா பல்கலைக்கழகம் கிபி 5ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 12ஆம் நூற்றாண்டு வரை கற்றலின் மையமாக இருந்தது. எப்போன்னா கிபி 5ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 12ஆம் நூற்றாண்டு வரை கற்றலின் மையமாக இருந்தது நாலந்தா பல்கலைக்கழகம். தற்போதைய பீகாரில் உள்ள ராஜகிருதத்தில் அமைந்துள்ள நாலந்தா பல்கலைக்கழகம் உலகின் பழமையான பல்கலைக்கழகங்களில் ஒன்றாகும். உலகின் பழமையான பல்கலைக்கழகங்களில் ஒன்று பீகாரில் உள்ள ராஜகிருதத்தில் அமைந்துள்ள நாலந்தா பல்கலைக்கழகம். நாலந்தா விகாராவின் இடிபாடுகளை ஐநா சபையின் யுனெஸ்கோ நிறுவனம் உலக பாரம்பரிய தலமாக அறிவித்துள்ளது. தற்போது புதுப்பிக்கப்பட்டுள்ள நாலந்தா பல்கலைக்கழகம் நாகரிகங்களிடையிலான தொடர்பை மையமாக கருதப்படுகிறது. நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா, இடைக்காலத்தில் பல சமய மடங்களும் மடாலயங்களும் கல்வி வளர்ச்சிக்காக நிறுவப்பட்டன. ஸ்ரீரங்கத்தில் உள்ள அஹோபில மடம் அவற்றுள் ஒன்றாகும். அங்கு ஸ்ரீராமானுஜர் கல்விக்காக தன்னுடைய குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியுள்ளார். மடாலய கல்வி தவிர சமண பள்ளிகளும் மற்றும் பௌத்த விகாரங்களும் மக்களுக்கு கல்வி வழங்குவதில் முக்கிய பங்காற்றின. அனைத்து துறைகளை சார்ந்த புத்தகங்கள் கொண்ட நூலகத்தினையும் அவைகள் பெற்றிருந்தன. அப்புறம் உங்களுக்கு தெரியுமா, 1813 கிழக்கிந்திய நிறுவனம் இந்தியர்களின் கல்விக்கான பொறுப்பை உறுதிப்படுத்த நிர்பந்திக்கப்பட்டது. 1813ஆம் ஆண்டில் பட்டய சட்டம் 1813ஆம் ஆண்டின் பட்டய சட்டம் இந்தியாவில் கல்வியை மேம்படுத்துவதற்கான ஆண்டுதோறும் 1 லட்சம் ரூபாய் தொகையை வழங்குவதற்காக ஏற்பாட்டை செய்தது. இந்தியாவின் கல்வி மேம்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் 1 லட்சம் ரூபாய் தொகையை வழங்குவதற்கான ஏற்பாட்டை செய்தது 1813ஆம் ஆண்டின் பட்டய சட்டம். நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா, உட்ஸ் கல்வி அறிக்கை 1854 தான் உட்ஸ் கல்வி அறிக்கை. இந்தியாவின் ஆங்கில கல்வியின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது உட்ஸ் கல்வி அறிக்கை. ஏனெனில் அனைத்து நிலைகளில் உள்ள மக்களுக்கு கல்வியை வழங்கும் ஆங்கில கல்விக் கொள்கையின் முதல் அறிக்கை தான் இதுவாகும். ஆனால் இது இந்தியர்களின் கொள்கைகளையும் கலாச்சாரத்தையும் விலக்கி வைத்து மாநில கல்வியின் மீது முழுமையான கட்டுப்பாட்டை ஏற்படுத்தியது. நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா, வார்தா கல்வி திட்டம் 1937. வார்தா கல்வி திட்டம் 1937. 1937ஆம் ஆண்டு பிரபலமான அடிப்படை கல்வி திட்டமாக வார்தா கல்வி திட்டத்தை காந்தியடிகள் உருவாக்கினார். இந்த வார்தா கல்வி திட்டத்தை உருவாக்கியவர் காந்தியடிகள். 1937ஆம் ஆண்டு காந்தியடிகள் அடிப்படை கல்வி திட்டத்தில் அச்சாணியாகிய அகிம்சை கொள்கை இருந்தது. அக்கல்வி திட்டத்தின் மூலம் அகிம்சை கொள்கையை எதிர்கால குடிமக்களிடையே மேம்படுத்த அவர் விரும்பினார். அதன் மூலம் வன்முறையற்ற சமுதாயத்தை உருவாக்குவது அவசியம் என்று கருதினார். காந்தியடிகள் இத்திட்டத்தின் மூலம் சுரண்டலையும் சமூக மையப்படுத்துதலையும் நீக்கிவிட்டு வன்முறையற்ற சமூக நிலையை உருவாக்க விரும்பினார். நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா, 1976ஆம் ஆண்டு டிசம்பர் வரை கல்வித்துறை மாநில பட்டியலில் இருந்தது. 76 வரைக்கும் கல்வித்துறை மாநில பட்டியலில் தான் இருந்திருக்கு. ஆனால் தற்போது கல்வித்துறை பொது பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா, 6வது லெசன் இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி.
நெக்ஸ்ட் ஆங்கிலேயர் ஆட்சியில் நகர்ப்புற மாற்றங்கள். 6வது லெசன்லேயும் 7வது லெசன்லேயும் உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கொஸ்டின்ஸ் எதுவும் இல்லை. அதனால் வந்து நம்ம டைரெக்டாக 8வது லெசனுக்கு போயிடலாம். காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை. காலந்தோறும் இந்திய பெண்களின் நிலை 8வது லெசன் வரலாறு 8th புக்கு சோசியல் சயின்ஸில். இதுலேயும் வந்து உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கொஸ்டின் வந்து இல்லை, ஆனால் குட்டி குட்டியாக பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, அது பார்க்கலாம் நம்ம இந்த லெசனில். இந்த லெசனில் 8வது லெசன் காலந்தோறும் இந்திய பெண்களின் நிலை. இதில் இங்கே பாருங்கள், ஜவஹர் என்பது அந்நியர்களால் தாங்கள் கைப்பற்றப்படுவதையும் அவமதிக்கப்படுவதையும் தவிர்ப்பதற்காக தோற்கடிக்கப்பட்ட ராஜபுத்திர போர் வீரர்களின் மனைவிகள் மற்றும் மகள்களின் கூட்டு தன்னார்வ தற்கொலை நடைமுறையை குறிப்பிடுகிறது. எதுனா ஜவஹர் என்பது. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் அக்பர் குழந்தை திருமணத்தை தடுத்ததுடன் திருமணத்திற்கு முன் மணமகன் மற்றும் மணமகளின் ஒப்புதலை பெற்றோர்கள் கட்டாயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டார் அக்பர். அவர் பெண்ணிற்காக திருமண வயது 14 எனவும் ஆண்களுக்கான திருமண வயது 16 எனவும் நிர்ணயித்திருக்காரு. இங்கே பாருங்கள், 1930 மத்திய சட்டப்பேரவையில் ராய் சாஹிப் ஹர்லால் சாரதா குழந்தை திருமண மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த சட்டம் ஆண்களுக்கு குறைந்தபட்சம் அந்த சட்டத்துக்கு அப்புறம் தான் 18 வயது திருமண வயது 14 வயதாக நிர்ணயித்தது. பெண்களுக்கு குறைந்தபட்ச திருமண வயது 14 நிர்ணயிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இந்த லெசன் நம்ம இன்னொரு இதில் ஃபுல்லாக பார்க்கலாம். இது முக்கியமான லெசன் தான். அடுத்தடுத்த வீடியோவில் ஃபுல் லெசனாக கொடுக்குறேன். மதராஸ் தேவதாசி சட்டம் என்பது அக்டோபர் 9, 1947 நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டமாகும். மதராஸ் தேவதாசி சட்டம் என்பது அக்டோபர் 9, 1947 நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டமாகும். மதராஸ் மாகாணத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டம் தேவதாசிகளுக்கு சட்டப்படி திருமணம் செய்து கொள்ளும் உரிமையை வழங்கியதுடன் இந்திய கோவில்களுக்கு பெண் குழந்தைகளை தானமாக வழங்குவது சட்டவிரோதம் எனவும் அறிவித்தது. எதுனா மதராஸ் தேவதாசி சட்டம். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து டைம் இருக்கும்போது போட்டு கேளுங்க, ஹெட்செட் போட்டு கூட நீங்கள் கேட்கலாம். கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இங்கே பாருங்கள், இது முக்கிய சட்ட விதிகளும் முக்கிய பிரிவுகளும் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வங்காள ஒழுங்குமுறை சட்டம் 21 1804. இது சட்ட விதிகள். வங்காள ஒழுங்குமுறை சட்டம் வந்து 21 1804. ஒழுங்குமுறை சட்டம் வந்து 17 1829. இந்து விதவைகள் மறுமண சட்டம் 1856. உள்நாட்டு திருமண சட்டம் 1872. சாரதா சட்டம் 1930. தேவதாசி ஒழிப்பு சட்டம் மேலே பார்த்தோம்ல 1947. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ஒரு 2 டைம் நல்லா போட்டு கேட்டிங்கனாவே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிக்கும். டைம் இருக்கும்போது நல்லா போட்டு கேளுங்க. அது முக்கிய பிரிவுகள். வங்காள ஒழுங்குமுறை சட்டம் வந்து பெண் சிசு கொலை சட்டவிரோதமானது என அறிவிக்கப்பட்டது. ஒழுங்குமுறை வந்து சதி எனும் பழக்கம் சட்டவிரோதமானது என்று அறிவிக்கப்பட்டது. இந்து விதவைகள் மறுமண சட்டம் 1856 வந்து விதவைகள் மறுமணம் செய்ய அனுமதி அளித்தது இந்த சட்டம். இதுதான் முக்கிய பிரிவு அந்த சட்டத்தில். உள்நாட்டு திருமண சட்டத்தின் முக்கிய பிரிவுகள் என்னென்னா குழந்தை திருமணம் தடை செய்யப்பட்டது. சாரதா சட்டத்தினுடைய முக்கிய பிரிவு சிறுமிகளுக்கான திருமண வயது உயர்த்தப்பட்டது தான் சாரதா சட்டத்துடைய முக்கிய பிரிவுகளாக இருந்திருக்கு. தேவதாசி ஒழிப்பு சட்டத்தினுடைய முக்கிய பிரிவு தேவதாசி முறையை ஒழித்தது. அதுக்கப்புறம் இந்த லெசன் முக்கியமான லெசன் தான். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். இதோட வந்து வரலாறில் இருக்க முக்கியமான கொஸ்டின்லாம் பார்த்துட்டோம். அடுத்தது நெக்ஸ்ட் வீடியோவில் புவியியலில் இருக்கிற உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கொஸ்டின்லாம் பார்க்கலாம். இதோட இந்த இதை முடிச்சுக்கலாம். இது இங்கே அடுத்த வீடியோவில் இந்த லெசன் ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோ கொடுக்க பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் விருப்பங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.